ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இப்போ சமைச்சா போச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் வேறு திரும்ப போட்டாங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கிங் பார்க்க போகிறது இல்லை, க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இண்டாலியம் தோசை தவாவை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். என்னுடைய தவா ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால ரொம்ப ஃபுல்லாக டார்க்காக பிளாக் ஆகிடுச்சு சுற்றி. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தோசை தினைக்கும் சுடுவோம். என் ஹஸ்பண்டுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கிறனால க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அது வீடியோ எடுத்து போடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வினிகர், லெமன், பேக்கிங் பவுடர் தேவைப்படும். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். அப்புறம் விம்ஜெல் இல்லைனா டிஷ்வாஷர் நீங்கள் எது யூஸ் பண்ணீங்களோ அது தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம தவாவை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் லெமனை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். வினிகரை தொட்டு கை ரொம்ப சூடாக இருக்கும், தொட முடியாது. ஸோ ஒரு கத்தியில் நான் அதை குத்திட்டு அதை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். வினிகரை தொட்டு இதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம இந்த லாஸ்ட்டு அந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் தேய்க்கணும். நல்லா ஊறினா தான் நம்ம வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ மோஸ்ட்லி கொஞ்சம் ஓரம் கொஞ்சம் போயிடுச்சு. ரொம்ப டார்க்காக இருக்கிறது மட்டும் போல். ஸோ நம்ம இப்போ டிஷ்வாஷ் ஜெல் கொஞ்சம் ஊற்றி அந்த டிஷ்வாஷ் ஜெல்லில் பேக்கிங் பவுடர், வினிகர், லெமன் மூணையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வச்சு இன்றைக்கி தவாவை க்ளீன் பண்ணியாச்சு. லாக்டவுனால் அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க, 1 மணிலாம். ஸோ அவங்க ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அது ரொம்ப டார்க்காக ரொம்ப திக்காக அது கறி பிடிச்சிச்சில்ல, அதை மட்டும் சின்ன ஒரு தகடு மாதிரி வச்சு லைட்டாக அதை எடுத்து விட்டுட்ருக்காரு. அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண கழுவாமல் இருந்ததுனால அது ரொம்ப அப்பி பிடிச்சிக்கிச்சு. அது போகவே இல்லை. நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சனால இன்னும் 1 மணி நேரம் ஊற வச்சா அது போயிடும். இப்போ அந்த தகடு வச்சு தேய்க்கலை இல்லை, அதாவது லைட்டாக எடுத்து விடவும் அதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே போயிடுச்சு பாருங்கள். நடுவில் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அதை மட்டும் நான் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். கிட்டத்தட்ட 2 லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். வினிகர் பார்த்தோன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். பேக்கிங் பவுடரும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் ஆச்சு. இது பாருங்கள், இது பட்டி தகடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் இது ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதுலாம் நான் லைட்டாக அப்படியே எடுத்து விட்டேன். ஹஸ்பண்ட் எடுத்து விட்டாங்க, சாரி. ஸோ இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கழுவியாச்சு, மோஸ்ட்லி போயிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த கருப்போட நம்ம தோசை சுட்டால் தோசையில் அந்த கருப்பில் ஒட்டிட்டு வரும். ஸோ நம்ம வீக்லி 1 டைம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ தண்ணிலாம் தொடச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தால் தோசை சுட்டால் தோசை வராது. ஸோ எண்ணெயில் கொஞ்சம் ஊறணும். ஸோ நல்லா தடவிட்டு வச்சுருங்க. இப்போ நைட் ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே தோசை தவாவை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ட்ரையாக இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆம்லேட் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம தோசை ஊற்றினா தோசை பிய்யாமல் அழகாக வரும். இப்போ நம்ம அதே தவாவில் தோசை ஊற்றி பார்க்கலாம். அப்படியும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை தக்காளி 3 கட் பண்ணி ஸ்லைஸாக அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி அப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை பிய்யாமல் வரும். இப்போ மொறுன்னு தோசை நம்ம சுட்டாச்சு பாருங்கள், அழகாக பிய்யாமல் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் தோசைக்கெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.